ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல மொறுமொறுப்பான மெதுவடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெதுவடை பண்றதுக்கு நம்ம மிக்சியில தாங்க மாவு அரைச்சி செய்ய போறோம். மெதுவடை உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேல கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. நமக்கு மிக்சியில அரைச்சி செய்யறதுனால டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சரி வாங்க, இப்ப நல்லா கிறிஸ்பியான மெதுவடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு 1 கப் உளுத்தம்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. உளுத்தம்பருப்பை 2லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போதான் மெதுவடை உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அப்புறமா மிக்சி ஜாருக்கு சேர்த்திடுங்க. 1 கப் உளுத்தம்பருப்பு அப்படிங்கிறது 1/4 கிலோ அளவுங்க. இதுலயே நமக்கு பெரிய சைஸ்ல 20லிருந்து 25 வடை அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வடை அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உளுத்தம்பருப்பு அதிகமா சேர்த்திடுங்க. இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்திடாதீங்க. கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி மொத்தமா ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். மாவு உங்களுக்கு பார்க்கற போதே தெரியுங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். தண்ணி ஊத்தாம அரைச்சிங்கனாலும் மாவு ரொம்பவே ஹார்டா இருக்கும். அப்ப வடையும் நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். மாவு கரெக்டான பதத்துல நீங்க அரைச்சிட்டீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சிருக்கங்க. இதுல ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு மாவு உள்ள போட்டு பாருங்க. மாவு பிரிஞ்சு போக கூடாதுங்க தண்ணியில. அப்படியே இது மாதிரி பந்து மாதிரி மிதங்கி வரணும். இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி நீங்க மாவு அரைச்சிங்கன்னா தான் வடை நமக்கு கரெக்டான பதத்துல வரும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இஞ்சியை இது மாதிரி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய் இது மாதிரி 1-2 இடிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம முழுசா சேர்த்துனோம்னா ஒரு சில டைம்ல மிளகு வெடிக்குங்க. அதனால இது மாதிரி 1-2 இடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வெடிக்காம இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துடுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கலக்கறும் போது நமக்கு வெங்காயமே நல்லா தண்ணி விடுங்க. அதனால பார்த்து அளவாக அரைச்சிக்கோங்க. மாவை அதிக நேரம் கலக்க வேண்டாங்க. நீர்த்து போன மாதிரி ஆயிடும். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்கனாலே போதும். அப்போதான் நமக்கு மெதுவடை நல்லா பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். பாருங்க, இப்ப மெதுவடைக்கு மாவு தயாராயிடுச்சு. அடுத்தது நம்ம மெதுவடை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில மெதுவடை பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. பாருங்க, இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இது மாதிரி ஒரு ஆயில் கவர் கட் பண்ணி வச்சிருக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ள சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. நான் அது இல்லை அப்படிங்கறதுனால ஆயில் கவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வடை எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. வடை ரொம்பவே மெலிசா தட்ட வேண்டாங்க. கொஞ்சம் மொத்தமா தட்டிக்கோங்க. அப்பதான் நமக்கு வடை ஒரே மாதிரி சேஃப்ல கிடைக்கும். இப்ப சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். பாருங்க, இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வடையை உள்ள சேர்த்துடலாம். நாம இது மாதிரி வாழையில இல்லைன்னா ஆயில் கவர்ல கூட தட்டி சேர்க்கலாங்க. அது உங்களுக்கு சரி வரல அப்படின்னா கையிலேயே வடையை தட்டிட்டு சென்டர்ல ஹோல்ஸ் போட்டும் உள்ள சேர்க்கலாம். இதுவும் ரொம்பவே ஈஸியா வரும். அப்பப்போ கையில கொஞ்சமா தண்ணி நனைச்சுக்கோங்க. பாருங்க, இது மாதிரி வடை இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். இது மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் சுத்தியுமே நமக்கு நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரும். எண்ணெய் மட்டும் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுடணுங்க. அப்பதான் வடை உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஹைல இருந்துச்சுன்னா சீக்கிரமா கலர் மாறிடும். மாவு சரி வர வெந்திருக்காது. பாருங்க, நம்ம மெதுவடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமா ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லா வடையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான மெதுவடை ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.